கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 90ஆம் சங்கீதம் 8 முதல் 10 ஆகிய வசனங்கள். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இந்த செய்தி கேட்குறீங்க. சில குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே புதுசாக இணைந்திருப்பீங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்மளை உருவாக்குன தேவன், நம்மை படைத்த தேவன், சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை இப்ப இந்த செய்தி நான் பேசுறேன். என் பேர் ரவிராஜ். நான் பிறந்த நாள்ல இருந்து நான் இந்த நிமிஷம் வரைய என்னுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, எதெல்லாம் கரெக்டா இருக்கு, எதெல்லாம் தப்பா இருக்கு, எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, என்னைய பார்க்க யாருமே இல்லை, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும். சில குடும்பத்திலே நைட் நேரத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இந்த செய்தி கேட்குறவங்க ஒரு 70 வயசுலேருந்து ஒரு 80 வயசா இருக்கலாம், இல்லை ஒரு 60 வயசுலேருந்து ஒரு 70 வயசா இருக்கலாம். சில குடும்பத்திலே கொஞ்சம் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 40 வயசு, ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு, எந்த மாதிரி சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருந்தாலும் சரி, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்போ நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே நம்மளுடைய சூழ்நிலை என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியும். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதே தியானிக்கும் போதே அவங்க இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேச ஆரம்பிச்சுவார். எங்கள் அக்கிரமங்கள் முதல் பாயிண்ட் உமக்கு முன்பாக. ரெண்டாவது, எங்கள் அந்தரங்க பாவங்கள் உமக்கு முன்பாக உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்போ 24 மணி நேரம் ரவிராஜ் அப்படின்னா அங்க பரலோகம் ஸ்கேனிங்ல இருக்கேன். ரவிராஜ் எங்கேயும் தப்பிச்சு விட முடியாது. தேவன் பார்த்துட்டு இருப்பார். காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரை என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் தேவனுக்கு தெரியும். உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அப்படிலாம் நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன, எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். ஒரு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கப்படணுமா, எந்த அளவுக்கு தீமையை விட்டு விலகி வாழ்றோமோ, எந்த அளவுக்கு பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுறோமோ, நம்ம குடும்பம் தப்பிச்சுக்கிறோம். அதே போல ஒரு மனுஷன் விக்கிரத்துல அடிமையா இருக்கும்போது சாபத்துல இருப்பாங்க. இது போக கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ற குடும்பங்கள் நிறைய இருக்கு. அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டில் பைபிள் இருக்கும், ஆனா பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகணும்னு தெரியும், ஆனா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. முழங்கால் போட்டு ஜெபம்னு தெரியும், ஆனா முழங்கால் நிற்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்றோம். இதே போல நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க, எந்தெந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க அது கர்த்தருக்கு தெரியும். அதனால நம்ம சிம்பிளா எப்படி யோசித்தா புரியும் அப்படின்னா, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர்.
எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம எப்படி இருக்கிறோம். அதை மட்டும் யோசிச்சாலே போதும். ஏன்னா நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறீங்க. இந்த இரவு நேரத்தில் என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அதிகாலை வேளையில துதிக்கிற துதியோட எங்களை எழுப்புங்க. அந்த 2 நைட்டுங்க. இது போக நைட் நேரத்தில் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லை கெட்ட சொப்பனம் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. இது போக உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய் விட்டது, முடிஞ்சிட்டு, லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்கள் எல்லாம் கழித்து போட்டோம். எப்படி ஒரு கதை எழுதி அதை வாசித்து முடிக்கிறாங்களோ அதே போல் ஒரு லைஃபே முடிஞ்சு போயிருது. இவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு 2 வாரம் முன்பாக ஒரு குடும்பத்தை பார்க்க போயிருந்தேன். அந்த சகோதரிக்கு 36 வயசு. நாங்கள் போகும்போதெல்லாம், ஃபேமிலியாக போகும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த வீட்டில் நல்ல ஒரு உணவு தருவாங்க, எங்களை நல்லா கவனிப்பாங்க. அந்த சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க கேன்சரில். 36 வயசு தான். கண்ணீரோடு வந்தோம். மிகுந்த துக்கமாக இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு 13 வயசு ஒரு வாலிப பிள்ளை இருக்கு, ஒரு 10 வயசு 11 வயசு பையன் இருக்கான், 2 பிள்ளைகள் இருக்கு. மாமியார் கண்ணீர் வடிக்கு. காலையில் டெய்லி 5 மணிக்கு ஜெபிக்கிறவங்க, நைட் நேரத்தில் குடும்ப ஜெபம் இருக்கு. அந்த குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னால் தாங்க முடியல. துக்கம் 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 துக்கம். இதை ஏன் நைட் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இன்னைக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு அப்படின்னா ஒரு கேள்வி. ஒரு ரீசெண்டாக ஒரு 4 நாள் முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். நேருக்கு நேர் 2 கார் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அதில் சில உயிர் போயிட்டு பார்த்தேன். ரத்தமாக இருக்கு. இதை ஏன் நைட் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2015 2016 ரொம்ப கஷ்டம். 50-55 லட்ச ரூபா கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது மிகுந்த கடன், மிகுந்த உபத்திரம், மிகுந்த போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. வியாபாரத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடலை. ரவிராஜ் கர்த்தரை தேடலை, அவ்வளவுதான். ஆனால் 2016 அப்புறம் கர்த்தரை தேடுறதுக்கு எனக்கு ஒரு கிருபையின் காலத்தை தந்தார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வாழ்ற காலத்திலே கர்த்தரை தேடுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வேதம் சொல்கிறது, அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். நம்ம ஜீவனோடு இருக்கணுமா, தீர்காயுசோடு இருக்கணுமா, கர்த்தரை தேடணும். அவர் தான் நம்ம ரட்சகர். அவர் தான் நம்மளை மீட்டெடுத்தார். அவர் தான் நமக்கு ஜீவனை தருகிறார். அவர் தான் நமக்கு தீர்காயுசு. அவருடைய கரத்தில் இருக்கும்போது நம்ம லைஃப் வித்தியாசம். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்புவார், தேவ ஆவியினால் நிரப்புவார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார், மகிமையின் ஆவியார் மேலே தங்கியிருப்பார். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறவர். எவ்வளவு கிஃப்ட்! அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கத புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் நைட் சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்துல எப்போ பார்த்தாலும் துக்க முகத்தோட இருப்பாங்க. வாழ்ற நாட்களிலே கர்த்தருக்கா வாழ்வோமே, ஒரு கதையை போல நம்ம லைஃப் முடிஞ்சிடும். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். இப்படிப்பட்ட உலகத்திலே பல ஜனங்கள், பல கோடி ஜனங்கள் வாழ்ற இந்த தேசத்துக்குள்ளே நைட் நேரத்திலே கர்த்தருடைய ஆவி உங்களோடு பேசுகிறாரா? ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஒரு கதை போல மாறிட்டு. ஒரு கொரோனா வந்துச்சு, அதுக்குள்ளே 4 வருஷம் தாண்டிட்டு எத்தனை உயிர். எங்க வீட்டில் மட்டும் 2 பேர் இறந்துருக்காங்க. இதான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நைட் நேரத்திலே கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். கைகளை உயர்த்துங்க. அப்பா அவங்க பிள்ளைப்பா, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போடணும், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி உங்க கிருபையால் நிரப்பி என்னை ஆசீர்வதிங்க. அவ்வளவுதான். உங்க இரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்து என் பாவத்தை மன்னிச்சு
மறுபடியுமாக உங்கள் கிருபையால் நிரப்பி சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் கூட போதும், உங்கள் குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 70லேருந்து ஒரு 80 வயசு பலத்தின் மிகுதினால் இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. வருத்தமும் சஞ்சலமுமே அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. சில குடும்பத்தில் வயசானதுக்கு அப்புறம் சரீர பலவீனமாக இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், பேரம்பேத்தினுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பாட்டி எனக்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, 75 வயசு. என் பேரனை பார்க்க முடியல, என் மகளை பார்க்க முடியல, நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் கவனிக்கல. அந்த அம்மா ஒரு முதியோர் இல்லத்தில் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்துச்சு. அந்த வீட்டில் கடைசி நேரத்தில் பார்த்தா அந்த தாய் சரீரத்தில் பலவீனத்தில் படுத்த நிலைமையிலே மரித்தாங்க. இதெல்லாம் ஏன் நைட் நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா, வயசானதுக்கு அப்புறம் எந்த வியாதி எப்படி நம்ம ஒரு நிமிஷம் உயிரோட இருக்கிறோமா, அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே கடைசி ஸ்டேஜ் தான். கடைசி ஸ்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜீவன் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா அது கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் அவரே நம்ம கூட இருக்காரு. சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு ஜீவனும் தீர்காயுசும் அவர் தான் தர்றாரு. ஒருவேளை எனக்கு வயசாயிட்டு எனக்கு வருத்தமும் சஞ்சலம் மட்டும்தான் இருக்குது, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் ஜீவனையும் தீர்காயுசும் அதிகமாக தருவார். பலவீனத்தை நீக்கி போடுவார். சரீரத்தை ஒருவேளை சோர்வா நீக்கி போட்டுருவார். இதயத்துக்குள்ள பாரமா அந்த பாரத்தை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் மாற்றி தருவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். நைட்டு யாரெல்லாம் ட்ராவலிங்கில் இருக்காங்களோ, நைட்டு யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ உங்களுடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கணும். கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. படுத்து தூங்க போகிறாங்கப்பா, இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க, வரக்கூடிய கரத்தை வெளிப்படுத்துங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை தாங்க. கற்பத்தினையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. மாசமாக இருக்காங்க, தாய்மொழியை மாசுறீங்க, டெலிவரி பொறுப்புறாங்க. சில குடும்பத்திலே கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பு கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு இருக்கு, கர்த்தர் ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்திலே யாரெல்லாம் நைட் நேரத்தில் இணைந்திருக்காங்களோ, குடும்பத்தில் என்ன உபத்திரக்கோ அந்த உபத்திரத்தை மாற்றுங்க, சஞ்சலத்தை நீக்கி போடுங்க, வருத்தத்தை நீக்கி போடுங்க. கர்த்தர் கூட இருங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க, தீர்காயுசு தாங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்காங்க, இந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி போடுங்க. உங்களுடைய கரத்தில் மீதும் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தை ஜெபினாலும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க, தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புகளினால சுகம் மாநிலம் வேதம் சொல்லிடுது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தில் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். தேவனருளி அப்போ மினிசால் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தரே கூட ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுது. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து முடிஞ்ச பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.